ஒரு சிலருக்கு அந்த தொழில் இயல்பை விட நல்ல ஒரு புகழ் பெறும் பிராண்ட் ஆகும். அந்த மாதிரி ஆக மொத்தத்தில் உங்களுடைய தொழில் அமைப்புகள் நன்முறையில் முன்னேற்றம் பெறுவது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். சரிங்களா? ஆக அதை நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு. அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. 10ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், 4ஆம் இடம், இந்த 4 பாவகங்கள்ல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி சென்றாலும் உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அது சார்ந்து நன்மையை தந்தே தீரும். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாத பலன், தமிழ் மாத பலன், ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள். சரிங்களா? அதாவது எப்போவுமே நம்ம வழக்கமாக சொல்கிறது தான், இந்த பொது பலன் அப்படிங்கிறதே ஒரு 10% பலம் தான். அதுக்கு மேலே அதுக்கு பெரிதாக பலம் கிடையாது. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு ப்ரிடிக்ஷனுக்கும் இந்த தசாபுக்தி நடந்தால் தான் இந்த பலன் நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் அந்த தசாபுக்தி நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பலன், அதாவது ஜாதகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்ல வரேன். சரிங்களா? எதுக்கும் உங்கள் கையில் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாத பலனை பார்ப்பது மிக மிக நல்லது. ஏன்னா நான் ஒரு 5 பலன் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 5 பலனுமே உங்களுக்கு நடந்துடாதுங்க. அதில் 1ஓ 2ஓ உங்கள் ஜாதக தசாபுக்தியோட மேட்ச் ஆகும். அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் 10% இல்லாமல் ஒரு 40% 50% வலுவாக உறுதியாக நடக்கும். சரிங்களா? மற்றபடி முழு ஜாதகங்கிறது உங்களுடைய சுய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தது. ஸோ நம்ம இப்போ இந்த ஆவணி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பொது பலன்கள் அடிப்படையில் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதம். தொட்டதெல்லாம் துலங்குகின்ற ஒரு சிறப்பு மிகுந்த மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். சரிங்களா? சரி, ஒவ்வொன்றா பார்த்துருவோம். முதல் அமைப்பாக இந்த காலகட்டம் துலாம் ராசி நேயர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் சரிவர இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அப்போது வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, ஆல்ரெடி வேலையிலேருந்து வேலை போயிட்டு இப்போது வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு உண்டு. உங்கள் ஜாதகத்தை எடுங்க, 6ஆம் இடம் இல்லை 10ஆம் இடம் இது சம்மந்தப்பட்டு தசாபுக்தியும் போகுதுன்னு வச்சிங்களேன், உறுதியாக வேலை கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மாதம். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியும் ஒரு சிலருக்கு அந்த தொழில் இயல்பை விட நல்ல ஒரு புகழ் பெறும் பிராண்ட் ஆகும். அந்த மாதிரி ஆக மொத்தத்தில் உங்களுடைய தொழில் அமைப்புகள் நன்முறையில் முன்னேற்றம் பெறுவது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். சரிங்களா? ஆக அதை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு. அப்படியே தசாபுக்திக்கு வாங்க. 10ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், 4ஆம் இடம், இந்த 4 பாவகங்கள்ல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி சென்றாலும் உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அது சார்ந்து நன்மையை தந்தே தீரும். தொழில் சார்ந்து ஏற்றத்தை தந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆக அன்பர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். உங்க தொழில நல்ல ஸ்டாண்டர்ட் ஆயிடலாம். சரிங்களா? அதே போல் தான் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உயர் அதிகாரிகளால் பாராட்டு கிடைக்கிறது, ஒரு சிலருக்கு ப்ரமோஷனுங்கிறத விட அந்த சம்பளம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நல்லபடியாக பண்ணி முடிச்சிருப்பீங்க, மற்றவர்களுக்கு இடையில உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவம், அப்ரிஷியேஷன் கிடைக்கும். ஜாதகப்படியும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடமோ அல்லது 9ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியில் நடக்கும்போது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள், உங்கள் டீம் லீடர் திட்டிகிட்டே இருந்தவர் உங்களை, பரவாயில்லையே வாங்க நல்லா பண்ணிட்டீங்க, குட், அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் தான் டீம்மேட் அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு ஒரு நல்ல நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ரைட், இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக வரும்போது பார்த்தீங்கன்னாங்க, இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம். எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, புத்திர பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு சில நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. தொட்டதெல்லாம் சிறக்கும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. மற்றபடி இந்த காலகட்டம் பெரிய அளவில் உங்களுக்கு தொந்தரவுன்னு எதுவுமே கிடையாது. சரிங்களா? மேக்சிமம் உங்கள் முயற்சிகள் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு வெற்றி அடைஞ்சிரும். 1, 5, 9 அல்லது 10, 11 இதில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் சரி, பெரும்பான்மையான உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை நோக்கி பயணப்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் ஹெல்த் பிரச்சனைங்க,
என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் இருந்தவங்களுக்கும், இல்லை மருத்துவ செலவுகள் யாருக்கும் அதிகமாகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்த காலகட்டம் அந்த மருத்துவ தொந்தரவுகள் எல்லாம் குறைகின்ற, ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. ஆக நான் உங்களுக்கு சொல்கிறது மிக மிக ஒரே ஒரு விஷயந்தாங்க. ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு மருத்துவ முறையை பின்பற்றிங்க, அந்த மருத்துவ முறையை நம்பிக்கையோடு பின்பற்றுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த 10ல் இருக்கிற சுக்கிரன் வந்து கொஞ்சம் இந்த மைண்ட் ஆசிலேஷனை கொடுப்பார். இந்த டாக்டரை விட்டு அந்த டாக்டரை பார்க்கலாம், அந்த டாக்டரை விட்டு இந்த டாக்டரை பார்க்கலாம். அதனால் நோயின் வீரியம் குறையிறதை விட பிரச்சனைகள் அதிகமாகாமல் பார்த்துக்கிடணும். அதை பார்த்துக்கிட்டிங்கனாலே இந்த காலகட்டம் நோயின் வீரியம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். நம்பிக்கை தான். ஆக மொத்தத்தில் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம். அதே போல் உங்கள் ஜாதகப்படியும் 5ஆம் இடம், 11ஆம் இடம், 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக ஆரோக்கியம் மேம்பட்டுரும். கவலைப்பட வேண்டாம். அதே போல் தான் நண்பர்களே, பொருளாதார ரீதியாக நெருக்கடியில் இருக்கிறவங்க, கடன் தொந்தரவுகள் கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகளால் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ கூடுமான வரையிலும் இந்த மாதம் அகலக்கால் வைக்காமல் இருந்தீங்கன்னா போதும். ஒரு சிலருக்கு அந்த முதல் 15 நாள் இந்த சின்ன சின்ன கடன்லாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. கடனே அடைஞ்சு போயிடும். சரிங்களா? பெரிய பெரிய கடனாக வச்சுக்கிட்டவங்களுக்கு கடன் குறையும். ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு லாபங்களை கொண்டு வந்து கடன் குறைச்சிருவீங்க. சின்ன சின்ன கடன் வச்சுக்கிட்டவங்களுக்கு கடனே அடைஞ்சிரும். அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை தருகின்ற அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. 9ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கடன் கண்டிப்பாக குறையும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உண்டு. இது ஒரு அமைப்பு. அதே போல் உறவுகளுக்கு இடையில இருந்து வந்த கசப்புக்கள் குறை. அந்த கசப்புக்கள் குறை. உறவுகளால் சில நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். ஜாதக ரீதியாக 2ஆம் இடமோ அல்லது 4ஆம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாதிரியான சில நன்மைகளை தருகிறது காலகட்டமாக அமைகிறது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பர்களே, இது ஒரு மிக மிக மேன்மை மிகுந்தது மாதிரியான நல்ல அமைப்பாக அமைகிறது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இயல்பில் ஒரு நல்ல அமைப்பு இது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தொட்டதெல்லாம் சிறப்பை தருவது மாதிரியான ஒரு அதி உன்னதமான காலகட்டம். தொழில், கடன் குறையிறது, பொருளாதாரம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. சரிங்களா? பெரிதாக குறைன்னு சொல்கிற அளவில் இல்லை. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இயல்பையோட வருமான ஓட்டம் நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் சேமிக்கிற வழியை பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பாக அமைஞ்சிரும் நண்பர்களே. சரிங்களா? திருமணம் அது சார்ந்த எந்த பாவகத்தையும் இந்த மாதம் கிரகங்கள் இயக்கலை. ஆனால் உங்கள் ஜாதகப்படி 2ஆம் இடமோ 7ஆம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி நடைபெறுமானால் அதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். தாராளமாக நீங்கள் முயற்சிங்க. சரிங்களா? ஸோ ஓவராலாக துலாம் ராசி அன்பர்களுக்கு நன்மைகள் சற்று அதிக அளவு. கடன் குறையிறது, நோய் குறையிறது, பிரச்சனை குறையிறது, நட்பு வட்டாரங்கள் மூலமாக உதவி கிடைப்பது, உத்தியோகத்தில் மேன்மை பெறுவது, தொழில் வளர்ச்சி பெறுவது, கையில் 4 காசு வருமானம் கிடைப்பதுன்னு ஓரளவுக்கு நல்ல வருமான ஓட்டத்தோடு முன்னேற்றம் பெறுகின்றது மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் துலாமுக்கு உண்டு. தசாபுக்தி நடந்தால் அது மிக சிறப்பாக உண்டு. கவலைப்படுறதுக்கான அவசியமே கிடையாது. சரிங்களா? ஸோ ஓவராலாக இந்த காலகட்டம் துலாமுக்கு மிக மிக சிறப்பு. நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.